கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இந்த உலகத்தில் செல்வந்தனாய் வாழலாம், அல்லது நல்ல ஆரோக்கியமுடையவனாய் வாழலாம். உலகத்தில் எட்ட முடியாத உயரத்தில் கூட நீங்கள் வாழலாம் ஒரு மனுஷனும். ஆனால் நீங்கள் தேவனுடைய அன்பை நீங்கள் விளங்கி கொள்ளாவிட்டால், தேவனுடைய கிருபையை நீங்கள் விளங்கி கொள்ளாவிட்டால், நீங்கள் எவ்வளவு உயரத்தில் வாழ்ந்தாலும் அல்லது எவ்வளவு செல்வமாய் வாழ்ந்தாலும் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. எது முக்கியம் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையையும் அனுபவிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும். உங்களுடைய ஆத்மாவிலே அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், அதை நீங்கள் ருசிக்க வேண்டும். அதற்குத்தான் கர்த்தர் இந்த பூமியில் நம்மை வைத்திருக்கிறார், ரட்சித்து வைத்திருக்கிறார். எதை? அவருடைய கிருபையையும் அவருடைய அன்பையும். இந்த ரெண்டையும் இல்லாம நீங்க எவ்வளவுதான் உலகத்துல செல்வமாய் வாழ்ந்தாலும் அல்லது பணக்காரனாய் ஐஸ்வர்யவானாய் சகல சம்பத்தோட வாழ்ந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில வெறுமை இருக்கும். வாழ்க்கையில் என்ன இருக்கும்? வெறுமை இருக்கும். எனவே நான் உங்களை கேட்பது, அனுதினமும் அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையையும் அனுபவிக்கிறீர்களா அல்லது ருசிக்கிறீர்களா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. நீங்கள் பாவத்தை ஜெயிக்கிறீர்களா என்பதல்ல என்னுடைய கேள்வி. என்ன கேள்வி? நீங்க தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையையும் ருசிக்கிறீர்களா? இயேசு இந்த பூமியில தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையையும் அவர் ருசித்தார். தெரியுமா உங்களுக்கு? அவர் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையும் ஒவ்வொரு நாளும் அவர் ருசித்தார். பிரியமானவர்களே, எனவேதான் இந்த நாட்கள்ல நாம் பாவத்தை ஜெயிப்பதை குறித்து நாம் பார்ப்பதில்லை. நீங்கள் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையையும் ருசிக்கிறீர்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையும் ருசித்தால் உங்க வாழ்க்கையில மிகுந்த மகிழ்ச்சியுடையவர்களாய், மிகுந்த சந்தோஷமுடையவர்களாய், கவலை இல்லாதவர்களாய் மாத்திரம் இல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். சரியா? அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இப்படியா நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 58வது வசனம் வாசிக்கலாம். புலம்பல் 3:58. ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர். என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர். அவனுக்கு எவ்வளவு பெரிய நிச்சயம், அவனுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம், எவ்வளவு பெரிய தைரியம். இந்த இடத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். எப்படி? என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர். அப்போ நம்முடைய ஆத்துமாவின் வழக்கு இருக்கிறது என்பது நிறைய பேர் சில தெரியல. ஆத்துமாவில் ஒரு வழக்கு இருக்கு. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் குற்ற உணர்வுலையும் பாவ உணர்வுலையும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். குற்ற உணர்வுலையும் பாவ உணர்வுலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு வழக்கு இருக்கிறது என்பதை அவனுடைய ஆத்மாவில் அவனுக்கு தெரிகிறது. ஆனா அதை குறித்து அறிவே இல்லாமல் அவன் வாழ்ந்து மரித்து இந்த பூமியை விட்டு என்ன செய்தான்? போயிடுறான். ஆனா இங்க என்ன சொல்றான்? ஆண்டவரே, என் ஆத்மாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர். அப்போ என் பிராணன் மீட்டு கொண்டதையும் என் ஆத்மாவின் வழக்கு முடிக்கப்பட்டது என்பதையும் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்யணும்? அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் அறிந்திருக்க வேண்டும். என் வழக்கை அவர் தீர்த்து விட்டார், என் வழக்கை அவர் முடித்து விட்டார். இப்படி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும்.
தெரியுமா உங்களுக்கு? கடைசியில் இந்த பூமியில் முதல்வர் ஜெயலலிதா வாழும்போது அவங்க ஜட்மெண்ட் என்ன எழுதினாங்க தெரியுமா? குற்றவாளின்னு அழுமா தெரியுமா? இறந்த பின்பும் அது எங்கே தான் வச்சுருந்தாங்க? குற்றவாளி. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு முடிவை தேவனிடத்திலும் சந்திக்கக்கூடாது. எனக்கு என்ன தெரியணும்? என் வழக்கை முடித்தார், என் வழக்கை தீர்த்தார், என் பிராணனை அவர் மீட்டு கொண்டார். உங்களுக்கு அது தெரியுமா? என் வழக்கை அவர் முடித்தார், என் பிராணனை அவர் மீட்டு கொண்டார். இது எவ்வளவு பெரிய மேலான, உண்மையான, அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், ஒரு சத்தியம் பிரியமானவர்களே. அடுத்து சங்கீதம் 66:16 வாசிங்க. சங்கீதம் 66:16. சங்கீத புஸ்தகம் 66:16. தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். எத்தனை பேருக்கு ஆத்மா இருக்கு? எத்தனை பேருக்கு ஆத்மா இருக்கு? மனுஷன் பரிதெல்லாம் கவலைப்படுறதெல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் கவலைப்படுறான் தவிர ஆத்மாவுக்காக கவலைப்படுறவனே இல்லை. இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள் எதுக்கு தான்? இந்த சரீரத்திற்கும் வயிற்றுக்கும் தான். ஆனா எதுக்கு இல்லை? ஆத்மாவுக்கு இல்லை. நீங்கள் உங்களுடைய ஆத்மாவுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? உங்களுடைய ஆத்மாவின் வழக்கை அவர் முடித்திருக்கிறார், உங்கள் பிராணனை மீட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால் உங்க வாழ்க்கையில எல்லாமே வந்து சேரும். பிரியமானவர்களே, உங்களுக்கு தேவையெல்லாம் வந்து சேரும், தன்னால வந்து சேரும். அதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தினுடைய நன்மைகள், இந்த உலகத்தினுடைய மேன்மைகள் எல்லாம் அவர் கூட தருகிறது. அது அதற்காய் நாம் ஓடுகிறவர்கள் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் அதற்காகவே ஓடுகிறாங்க. நான் அதற்காய் ஓடுகிறவன் அல்ல. நீங்களும் நான் தெரிஞ்சிருக்கணும். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காய் நான் தேவனை தேடுகிறவன் அல்ல. என் ஆத்மாவின் வழக்கை அவர் மீட்டுக் கொண்டார், அவர் என் ஆத்மாவை மீட்டுக் கொண்டார், அவர் என் ஆத்மாவுக்கு செய்து நான் என்ன செய்வேன் சொல்லுவேன். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் என் ஆத்மாவுக்கு என்ன செய்தார் என்பதை நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும் சொல்லணும். நாம கஷ்டத்தையே, நம்ம பிரச்சனையே, நம்முடைய போராட்டத்தையே, நம்முடைய தேவையவே பேசிக்கிட்டு கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அதான் பேசுறாங்க. இவங்களுடைய கவலை, இவங்களுடைய பிரச்சனை, இவங்களுடைய போராட்டம், இவங்க எங்கெல்லாம் கடந்து போறாங்களோ இதே தான் பேசுறாங்களே தவிர அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். இத்தனை பேர் சொல்லுவோம். சொல்லுங்க பார்ப்போம். நான் அவர் என் ஆத்மாவுக்கு என்னை மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும் பிரியமானவர்களே? பாருங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8-9 படிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8-9. இங்கே பேதுரு, நாம் சங்கீதத்தில் பார்த்தோம் தாவீது, இங்கே புதிய ஏற்பாட்டில் பேதுரு பேசுகிறார். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும், அப்போ காணாமே இருந்தும் இயேசுவினிடத்தில் என்ன செய்ய முடியும்? அன்பு கூற முடியும். இந்த பூமியில சரீரத்தில் இருக்கும் வரைக்கும், இந்த சரீரத்தில் நீங்க குடியிரும் வரைக்கும் அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அன்பு கூறு. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா கண்டா ஒரு பேச்சு, காணாட்ட ஒரு பேச்சு பேசுவாங்க தெரியுமா? அவர் காணாமல் இருந்தும் அன்பு கூறுகிறது தான் அவர் விரும்புகிறார். நம்ம கண்டா பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம்னு முகமெல்லாம் மாறும், எல்லாம் செய்வோம், பேச்சு பேசுவோம். ஆனா அவர் காண்கிறதை இல்ல, காணாமல் இருந்தும் அன்பு கூறுவீர்களே அதைத்தான் அவர் பார்க்கிறார். விளங்குதா? அப்போ காணாமல் இருந்தும் அவரை நாம் என்ன செய்ய முடியும்? அன்பு கூற முடியும். என்ன அருமையான ஒரு வாய்ப்பு இந்த பூமியில. சரீரத்தை விட்டு போயிட்டா இந்த வாய்ப்பு நமக்கு என்ன செய்யாது? கிடையாது. அதனால அந்த சரீரத்தில் குடியிருக்கும் வரைக்கும் நான் இதை உங்களுக்கு நினைப்பூட்ட அசதியா இரேன் அப்படின்னு சொல்லி பேதுரு சொன்னார். நல்ல அருமையான ஒரு வார்த்தையை என்ன அழகா எழுதியிருக்கிறார் பாருங்க. நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். என் ஆத்மாவின் வழக்கை மீட்டு கொண்ட அவரிடத்தில் நான் என்ன செய்கிறேன்? அன்பு கூறுகிறேன். நீங்க சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியுமா? இந்த பூமியில என்ன உங்களுக்கு சொந்தமானது என்ன? உங்க ஆத்மா தான். உங்களுக்கு சொந்தம்னு சொன்னா இதுதான் சொந்தம். உங்களுடைய ஆத்மா மட்டும்தான் உங்க சொந்தம். உங்க சரீரம் உங்களுக்கு சொந்தம்
கிடையாது. காய்ச்சல் வந்த உடனே நம்ம கண்ட்ரோல் இருக்கா? இல்ல. ஆனா நம்முடைய ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன் என்று சொல்கிறார். அப்ப ஆத்மா நமக்கு கீழ்ப்படுத்த முடியும். சரியா? வேற எதையும் உங்க சரீரத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. அது போய் பக்கத்துல போய்கிட்டே இருக்கும். எனவே பிரியமானவர்களே, உங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னா என்னது மட்டும்தான்? ஆத்மா மட்டும்தான். திரும்ப படிங்க அந்த வசனத்தை. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். யார் இடத்துல? காணப்படாத அந்த தேவனிடத்துல, காணப்படாத அந்த கிறிஸ்துவனிடத்துல நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள். அவர் தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுடையவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். எதை அடைகிறோம்? ஆத்தும ரட்சிப்பை அடைகிறோம். பார்த்தோம், எங்க பார்த்தோம்? என் ஆத்மாவை மீட்டு கொண்டீர் அப்படின்னு புலம்பல்ல சொன்னா, சங்கீதத்துல பார்த்தோம் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்னாரு. இப்போ நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில், அப்போ காணாமல் அன்பு கூறுவதும் தரிசியாமல் விசுவாசிப்பதும் தான் உண்மையான விசுவாசம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில காணாத அவரிடத்தில் அன்பு கூறுவதும் எப்படி, தரிசிக்காத அவரிடத்தில் விசுவாசம் வைப்பது உண்மையான விசுவாசமும் அன்பும். விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம். எப்படி சொல்லி, யாருக்கு அது கிடைக்கும்? காணாமல் அன்பு கூறுகிறவர்கள், அடுத்து தரிசியாமல். இந்த ரெண்டு பேருக்கும் எப்படிப்பட்ட சந்தோஷம் கிடைக்குமா? சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவராய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பலன் என்னது? ஆத்தும ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு வர்றதுக்கு முன்னாடியே என்ன இருக்கான்? ரட்சிப்பு வரும் முன்னாடி என்ன உண்டாகுது? சந்தோஷமும். அடுத்து இன்னொன்னு என்ன இருக்கு? களி கூறுதல் இருக்கா? சந்தோஷமுடையவர்களாய் களி கூர்ந்து எழுதிட்டார் பேதுரு. இதே பேதுரு இன்னைக்கு இன்னும் பேசினாலும் அதைத்தான் பேசுவாரு, வேற மாத்தியா பேசுவாரு. எனவே பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் பேசுகிறதெல்லாம், உங்களுக்கு பேசுகிற சத்தியமெல்லாம் இப்போ உள்ள சத்தியம் இல்லை, ஆதி முதல் மறைந்திருக்கிற, ஆதி முதல் வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே உங்களுடைய ஆத்மாவிலே நீங்கள் களி கூர்ந்து, உங்களுடைய ஆத்மாவிலே நீங்கள் விசுவாசித்து, உங்களுடைய ஆத்மாவிலே மீட்கப்பட்டு, உங்களுடைய ஆத்மாவிலே நீங்கள் விசுவாசம் உடையவர்களாய் வாழும்போது பிரியமானவர்களே, ஆத்மாவிலே களி கூர்ந்து சந்தோஷமுடைய, சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். விசுவாசத்தின் பலன் என்னது? ஆத்தும. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு வித்தியாசமே கிடையாது, ரெண்டுமே என்னதான்? ஆத்தும ரட்சிப்பு. அந்த ஆத்தும ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். எப்படி உலகத்துல உள்ள காரியம் எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்களோ அதற்கு அதிகமாக உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பை குறித்து நீங்கள் யோசிக்கணும். இதுதான் உங்களுக்கு உலகத்தில் உள்ள காரியங்களை குறித்து எவ்வளவு தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறீர்களோ அல்லது மனுஷரிடத்தில் எதிர்பார்க்கிறீர்களோ அதற்கு அதிகமாய், அதற்கு குறைவா இல்லை, அதற்கு அதிகமாய் உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பை குறித்து நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். அந்த ஆத்மாவின் மீட்பை குறித்து நீங்கள் தாகமுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் உங்க வாழ்க்கையில எல்லாமே எப்படி, எல்லாமே பாருங்க, அவங்க அவங்க அதாவது என்னென்ன தேவையோ அவ்வளோ அவர் ஏற்கனவே முடிச்சுட்டு தான் மனுஷன் உண்டாக்கின தவிர இவன்கிட்ட கேட்டு கேட்டு என்ன செய்யல உண்டாக்கவே இல்லை. ஆனா மனுஷனுக்கு ஆத்மாவை குறித்த தாகம் என்ன செய்யல இல்லை, ஆத்ம ரட்சிப்பை குறித்த அறிவு இல்லை, ஆத்மாவை குறித்த காரியங்களை குறித்து தேடுவதற்கு அவனுக்கு விருப்பமும் இல்லை. அங்க அதுதான் பிரச்சனையா இருக்கு. எனவே பிரியமானவர்களே, இந்த ஆத்மாவை அவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார், இந்த ஆத்மாவுக்கு என்னமெல்லாம் அவர் செய்து முடித்திருக்கிறார் என்பதை குறித்த அறிவு உங்களுடைய ஆத்மாவிலே வர வேண்டும், மூளையில் அல்ல. உங்களுடைய ஆத்மாவிற்கு அந்த அறிவு இருக்க வேண்டும். இதைத்தான்
நீதிமொழிகள் 19:2 பார்க்கிறோம். நீதிமொழிகள் 19:2. நீதிமொழிகள் என்னது? ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்ப ஆத்மாவுக்கு என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும். அந்த ஆத்மாவுக்கு வழக்கு இருக்க, அந்த வழக்கு முடிஞ்சிருச்சா? அந்த ஆத்மா மீட்கப்பட்டு விட்டதா? அல்லது அந்த ஆத்மா சிறைச்சாலையில் இருக்கிறதா? கட்டுல இருக்கிறதா? அந்த ஆத்மா எப்படி புஷ்டியா இருக்கா? அப்படிங்கிறத அறிவு என்ன செய்யணும்? இருக்கணும். இன்னைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு அந்த அறிவு இருக்கு? நம்முடைய ஆத்மாவில் எப்படி சரீரத்தில் ஒரு வியாதி வந்தா நாம் அதற்காய் கடுமையா பிரயாசப்படுறோம், அதற்காய் ரொம்ப துக்கப்படுறோம், அதற்காய் நாம் கவலைப்படுறோம், அதற்கெல்லாம் என்னெல்லாம் செய்யணுமோ செய்யறோம். ஆனா வேதம் எதிர்பார்க்கிறது என்னது? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். அப்போ ஆத்மா வாழும்போது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாய் இருக்கும்படியான வழியை அவர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். சரியா? பிரியமானவரே, நீதிமொழிகளை திரும்ப பார்த்தோம். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. பாருங்க, இந்த ஆத்மா எந்த அளவுக்கு அறிவுள்ளதா இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வெற்றி தான், அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஜெயம்தான், அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை சுதந்திரம் தான். எப்படி? ஆத்மாவில் அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த உலகத்துல நீங்க தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய வழிநடத்துதலையும் நீங்கள் உணர்வீர்கள். சரியா? சரீரம் ஆண்டவர் சரீரத்திற்கு தேவையானதெல்லாம் முதல்ல உண்டாக்கிட்டாரு. திரும்ப கேட்டெல்லாம் ஒன்றும் நீ ஆத்மாவில் தொடர்பு இல்லாதனால இந்த சரீரத்துக்குரிய காரியங்களையும் பெற முடியாமல் இருக்கிறீர்கள் நான் சொல்லுவேன். சரியா? அந்த ஆத்மாவில் அந்த அறிவு இல்லாதனால பிரியமானவர்களே, ஒன்று ரோமருக்கு வந்துருவோம் 5ஆம் அதிகாரம், ரோமர் 4:25 படிங்க. ரோமர் 4:25. ரோமர் 4:25. அவர் என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் அப்ப அதுதான் எழுந்தாருங்க நினைச்சாரு. அப்போ அவர் நீங்க நீதிமான் ஆக்கப்படுவதை தான் அவர் உயிரோடு எழுந்தாரு. இந்த அறிவு ஆத்மாவுக்கு இருக்கா? என்னுடைய கேள்வி தான். இப்ப நீங்க என்ன இருக்கீங்க? நீதிமானா இருக்குங்கிற அறிவே உங்க ஆத்மாவுக்கு இல்லாம அந்த உலகத்துல நீ செல்வமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. இதுதான் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ யாரு? பாவி கிடையாது. நீ யாரு சொல்லுங்க? நான் நீதிமான். இதுதான் கிறிஸ்து இந்த பூமியில மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தனுடைய மேன்மை. பரலோகம் போவதில்ல. நிறைய பேர் பரலோகம் நினைச்சிருக்காங்க. நீ நீதிமானா இந்த பூமியில வாழ்வதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய வாஞ்சை, தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் திரும்ப வாசிங்க. அப்ப பாவம் என்கிட்ட இல்லை. நான் யாரு? நீதிமான். என்கிட்ட பாவம் இல்லை, நான் நீதிமான். என் பாவம் எங்க போயிருச்சு? அவரிடத்துல போயிருச்சு. அவர் மரித்தது உண்மைனா என் பாவம் பண்ணதும் உண்மை. பிரியமானவர்களே, இதை நீங்களுடைய ஆத்மாவிலே விளங்கி கொண்டீர்களானால் உங்களுடைய ஆத்மாவின் வழக்கு நினைஞ்சிடும், முடிஞ்சிடும். இதை நீங்கள் அறியாத பட்சத்துல உங்க காலில் எப்போதுமே சங்கிலி கிடக்கும். உங்க காலில் எப்போதும் என்ன கிடைக்கும்? சங்கிலி இருக்கும். எப்போ வேணாலும் பிசாசு பிடிச்சி இழுப்பான். ஆனா நீங்க நீதிமான் என்று அறிவு உங்களுக்கு வேணுமா? உங்க காலில் இருக்க சங்கிலி நினைஞ்சிடும், அருந்து போகும். சங்கிலியோட வாழ போறீங்களா? ஆனா நீங்க சுதந்திரமாய் என் ஆத்மாவின் வழக்கை அவர் முடித்தார். என்னை மீட்டுக்கொண்டார். என் பிராணனை அவர் என்ன செஞ்சாரு? மீட்டுக்கொண்டார் என்ற அறிவு உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் எப்பொழுதும் தேவனை துதிக்க முடியும். எப்போதும் முழங்கால்பட முடியாது, ஆனா எப்பொழுதும் ஜெபிக்கலாம். தெரியுமா? எப்போதும் முழங்கால்பட முடியாது, ஆனா எப்போதும் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். நீங்க எப்போதும் துதிக்கலாம், நீங்கள் எப்போதும் பாடலாம், எப்போதும் கர்த்தரை என்ன செய்யலாம்? மகிமைப்படுத்தலாம். எப்போ நீ நீதிமான் என்ற அறிவு உனக்கு இருந்தா, நீ பாவி என்பதை உணர்ந்து என்னை நீதிமானாக்கினாரே என்பதை அறிந்து உன் வாழ்க்கையில வாழ்வாயானால் நீ எங்க பாதாளத்துல பட்டாலும் நான் யார் தான்?
நீதிமான் தான். பாதாளத்துல என்னை போட்டாலும் நான் யார் தான்? நீதிமான் தான். சரி, எத்தனை ரூபா தெரியுமா உங்களுக்கு? இது எத்தனை ரூபா? 500 ரூபா. இந்த 500 ரூபாயை கொண்டு போய் நீங்க சாக்கடையில் போட்டாலும் இது மதிப்பு என்னதான்? 500 தான். 1 பைசா கூட தெரிஞ்சாது குறையாது. இப்போ இதை இப்படி தேய்ச்சாலும் இதனுடைய மதிப்பு என்னதான்? 500 தான். இதே மாதிரி தான் தேவன் உங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் என்ன செஞ்சாங்க? உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுதல் உன்னை என்ன ஆகி இருக்கிறாரு? இதை நீ விசுவாசிக்கும் போதும் வாழ்க்கையில் ஒர்க் ஆகும். இதை நீ எனக்காக மரித்தாரே அப்படிங்கிறத நீ அன்பு கூர்ந்து அவர் உயிர்த்தெழுந்ததுனால நான் நீதிமான் என்பதை நீ விசுவாசித்தாயானால் உன் வாழ்க்கையில பல மடங்கு நீ உயரத்துக்கு போவாய். இல்லைன்னா நீ கீழே போய்கிட்டே இருப்ப. வாழ்க்கையில நீ கீழே போய்கிட்டே இருப்ப. நீ மேலே போகணும்னா, அதாவது ஒரு மனுஷன் அவனுக்குள்ள காற்று இருந்தால் அவன் மேலே வந்துடுவான். தண்ணிக்குள்ள போனாலும் அவன் தண்ணியில் உடம்புல காற்று இல்லைன்னா அவன் என்ன செய்வான் தெரியுமா? எந்த அளவுக்கு அடியில் போக முடியுமா அங்கே போயிடும். செத்தப்புறம் மேலே வந்துடும், மேலே வந்துடும். அதே மாதிரி தான் உன் நம்பிக்கையும் உன் விசுவாசத்தையும் எடுத்து விட்டுட்டு பிசாசு பண்ணி அனுப்பிடுவான் பூமியை விட்டு. எனவே பிரியமானவர்களே, தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்னுடைய எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்து அவர் என்னை நீதிமானாக்கும்படி என்ன செஞ்சாரு? உயிர்த்தெழுந்தார். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கால செய்தியா நான் பார்க்குறேன். இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு டிசம்பர் மாதம் எல்லாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்துமஸின் செய்தி இயேசு பிறந்தார் என்பதை பேசிக்கொண்டு ஏன் செய்தி இல்லை, ஏன் செய்தியெல்லாம் வேற மாதிரி, ஏன் செய்தி வேதத்தில் என்ன இருக்கோ அதுதான் பிரியமானவர்களே. நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய். அவர் மரித்து உயிர் திறந்ததினால் நீ என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார் என்ற அறிவு உன்னுடைய ஆத்மாவுக்கு இல்லாவிட்டால் நீ இந்த பூமியில ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் எப்படி வாழ்வானோ அவனுக்கு என்ன கிடைக்கும்? அவனுக்கு என்ன தேவை? ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன தேவை தெரியுமா? சாப்பாடு தேவை. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மனநல காப்பகத்தில் போய் நீங்கள் 2 நாளைக்கு உட்காந்துமா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. எப்படி? அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெளிவாக கவனிக்கப்படும். நீங்கள் வேணா பாருங்கள், போய் பாருங்கள். கிறிஸ்துமஸ்ஸு, தீபாவளி இப்படி டைமில் அநேகர் பிறந்த நாளுக்கு எல்லோரும் நினச்சிவாங்க நல்ல சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொண்டு கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன ஆத்மாவை குறித்து என்ன இருக்காது? அறிவே இருக்காது. இன்றைக்கும் அப்படித்தான் நீங்களும் நானும் நல்லா வாழ்கிறோங்கிறதல்ல, நீங்கள் நீதிமான் என்பதை அறிந்து வாழ்கிறீர்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. என் ஆத்மாவின் வழக்கை அவர் தீர்த்து விட்டார், நான் யார் கிடையாது, பாவி கிடையாது அப்படிங்கிற அறிவோடு வாழ்ந்தா தான் நீ வாழ்ந்ததிலே அர்த்தம் உண்டு. அவரை ஆராதித்ததில் உனக்கு அர்த்தம் உண்டு. நீ கர்த்தருடைய சபைக்கு வந்ததில் உனக்கு பிரயோஜனம் உண்டு. இல்லை நீயும் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவனும் ஒன்று தான். நீ உலகத்தில் எவ்வளவு செல்வம் வேணாலும் வாழ்ந்துக்கலாம், ஐஸ்வர்யம் வாழ்க்கலாம். ஆனால் நீதிமான் என்ற அறிவு இல்லையாட்டால் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட காப்பகத்தில் வாழ்றவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசமே கிடையாது பிரியமானவர்களே. ஆனால் ஒரு நீதிமான் பனையை போல செழிப்பான். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட மேலான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். பார்க்கிறோம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள், ஹல்லேலூயா, எதுக்கு? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. யார் மேல? நீதிமான். அவர் யார? அவர் யாரை நீதிமான் ஆக்கி இருக்கிறாரோ அவர்கள் மேல் அவர் எப்படி இருக்கிறார்? நோக்கமாயிருக்கிறார். யாருடைய செவிக்கு, யாருடைய வேண்டுதலுக்கு? நீ நீதிமான்னா உன் வேண்டுதல் கேட்கப்படாம போகவே போகாது, போ, அப்படியே அஞ்சு போயிருங்க. நீ நீதிமானா இருந்தால் உன் வேண்டுதல் கேட்கப்படாமல் இருக்காது. எம்ட வசனம் பொய்யாவாது. ஒருத்தர் சொன்னாரு, எப்படின்னா நல்லா புரியுற மாதிரி சொல்றேன். இயேசு சொன்னாரு, என்னை விசுவாசித்தவன்
மரித்தாலும் மூலமா மறியாமல் இருந்து உயிரோடு இருந்து விசுவாசிக்கிற யோனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். எனவே நான் விசுவாசிக்கிறேன், நான் எப்படி இருப்பேன், மறிக்காம இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை விசுவாசிக்கிறாரு, அதை அறிக்கை செய்கிறார். தெரியுமா உங்களுக்கு? அது எதுக்கு? என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பதற்கு விசுவாசிக்கிறார், இருதயத்துல வாயினால அறிக்கை செய்கிறார். நான் சொல்றேன், நான் நீதிமான் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நான் நீதிமான் என்பதை அறிக்கை செய்கிறேன். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, விரும்பினாலே போதும், கேட்கவே வேண்டாம். பிரியமானவர்களே, சரியா? நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. பாருங்க, ஆமா, தீமை செய்கிறவன் யாரு? தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. பாருங்க, ஒன்னு நோக்கமாயிருக்கிறது, இன்னொன்னு விரோதமாயிருக்கிறது. தேவன் எப்படி இருக்கிறார் பார்த்தீங்களா? நோக்கமாயிருக்கிறாரா அல்லது விரோதமாயிருக்கிறாரா? உங்களுக்கு தெரியணும், இது உங்க ஆத்மாவுக்கு தெரியணும். அப்படின்னா கர்த்தருடைய கண்கள் என் மேல் நோக்கம். நான் யாரு? நீதிமான். நீதிமானா யாருன்னு உணர்கிறீர்களோ, உங்களுடைய கண்கள், அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு ரொம்ப கவனமா இருக்குன்னு தெரியுமா? தாய் தன் பிள்ளையை தொட்டில போட்டு இப்படி வயக்காட்டில் வேலை செஞ்சானா, வயக்காட்டில் வேலை செஞ்சானோ அவன் மனசு எங்க தான் இருக்கும்? பிள்ளை மேல தான் இருக்கும். பிரியமானவர்களே, இப்படித்தான் அவர் உங்கள் மீது அவர் நோக்கமாயிருக்கிறார். தீமை செய்கிறவர்களுக்கோ, தீமை செய்கிறவர்கள் யார் தெரியுமா? தன்னை நீதிமான் என்று அறியாதவன், தன்னை நீதிமான் என்று உணராதவன், தன்னை நீதிமான் என்று பார்க்காதவன் யார்தான்? அவன் யாருனாலும் சபைக்கு போனாலும் சரி, கை தட்டினாலும் சரி, பாட்டு படிச்சினாலும் சரி, நம்பிக்கையா இருக்கிறாலும் பிரசங்கமே பண்ணாலும் சரி, அவன் யார் கிடையாது? நீதிமான் கிடையாது. அப்படின்னா நீதிமானுக்கு ஒரே தகுதி, இயேசுவின் உயிர்த்தெழுதலை எவன் விசுவாசிக்கிறானோ அவன் யாரு? அவ்வளவுதான் மேட்டர். அதன் மூலமே அல்லாமல் வேற வழியில நீதிமான் ஆகவே முடியவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரியமானவர்களே, அடுத்து, நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? அப்போ உங்க வாழ்க்கையில ஒருத்தருமே தீமை செய்யவே முடியவே முடியாது. எனக்கு அவன் அப்படி செஞ்சுட்டான், இவன் அப்படி செஞ்சுட்டான், செய்வன் வச்சுட்டான், என் குடும்பத்துக்கு எடுத்துட்டான், இந்த வார்த்தையை நீதிமான் சொல்லவே மாட்டான். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் இவனுக்கு எப்படி செய்து அவனுடைய தீமையும் எப்படி மாத்திரும்? நன்மையாய் மாற்றும். இவனுடைய தீமையை கர்த்தருடைய கரம் இடைப்பட்டு நன்மையாய் மாற்றி விடும். உங்களுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில் அப்படி கர்த்தர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். எனவே தான் நான் பேசுகிறேன். வாழ்க்கையில நீ நன்மை அனுபவிக்கணுமா? நீதிமான் என்பதை அறிந்து கொள், நீ நீதிமான் என்பதை புரிந்து கொள், நீ நீதிமான் என்பதை அனுபவி. பாவினே சொல்லிட்டு, நீ பாவின்னு சொல்றீங்க, நீ போய் தீமையை செய்வ. நீ நீதிமான் சொன்னா அவன் பாதையில் என்ன நடக்கும்? நீ நீதியாய் நடப்பாய். நீதிமான் ராஜ பாதையில நடப்பான். பிரியமானவர்களே, எனவே இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கல்வாரி சிலுவையில எனக்கும் உங்களுக்கும் அது சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அது ஈவாய் இருக்கிறது. எனவே தான் அப்போஸ்தலரை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33 படிய. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் என்ன கிருபை? எப்படி கிருபை? பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயி. அப்போ பூரண கிருபை எப்போ உண்டாகும்? அவர் உயிர்த்தெழுதலை குறித்து எப்படி சாட்சி கொடுத்தார்களாம்? பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர் ஏன் உயிர்த்தெழுந்தார்? நான்
நீதிமானாக்க அவர் உயிர்த்தெழுந்ததினால் நான் என்ன இருக்கேன்? நீதி. அதாவது ஜனவரி 26 கொடியேத்தாங்க தெரியுமா? இதுக்கு நான் நான் யாரு? அது அன்னைக்கு முடிச்சிருக்க வேண்டிய இன்னைக்கு ஒரு இத்தனை வருஷம் 70 வருஷம் ஏற்றணும், 70 வருஷம் ஏற்றணும். அன்னைக்கு தான் முடிஞ்சு வச்ச. ஒவ்வொரு வருஷமும் ஏற்றுறான். ஏன்? நாங்கள் என்ன ஆயிட்டோம்? சுதந்திரம் ஆயிட்டோம். அப்போ அடிமைத்தனம் எவ்வளவு மோசமானது தெரியுமா? அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் வருஷம் வருஷம் கொடியாத்தான் அன்னைக்கு லீவே விடுதாங்க. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் யாரு கிடையாது, பாவி கிடையாது. யாரு? நீதிமான் ஆக்கப்பட்டவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன். இந்த அறிவு உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா உங்களை அப்படியே பிசாசு நசுக்கி 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 சோர்படைய செஞ்சு உங்களை உங்க வாழ்க்கையவே அழித்து போடுவான். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடுவதற்கு உங்களுடைய அறியாமை காரணமே தவிர இயேசு காரணம் அல்ல, பிதா காரணம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் காரணம் அல்ல. உங்களை அழிப்பதற்கு உங்களுடைய அறியாமையே தான் காரணம். எனவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி உள்ளார்கள். அவருடைய பிறப்பு குறித்து அவங்க பேசல. அப்போஸ்தலர்கள் யாரும் இயேசு பிறந்தாருன்னு பிறந்த நாள் கொண்டாடல, கிறிஸ்துமஸ் கொண்டாடல, ஒன்றும் செய்யல. அவங்க எதை செஞ்சாங்கன்னா, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. உன் வாழ்க்கையில பூரண கிருபை வேணுமா? அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்ததுனால நான் என்ன ஆயிட்டேன்? நீதிமான் ஆயிட்டேன். இதை மட்டும் பேசு. அவர் உயிர்த்தெழுந்ததுனால நான் நீதிமான் ஆயிட்டேன், அதை மட்டும் பேசு. உன் மேல என்ன இருக்கும்? பூரண கிருபை. நீ எங்க வேணாலும் சரி, ஒன்றும் நடக்காது. ஆனா உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் நீ அறிக்கை செய்யானால் நீ நீதிமான் என்பதை, நீ பூரண கிருபையை நீ அனுபவிப்பாயானால் உன் வாழ்க்கையில மிகுந்த சமாதானம் உண்டாகும். என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? என்ன? பூரண கிருபை, மிகுந்த சமாதானம் உண்டாகும். பிரியமானவர்களே, எங்க ஆண்டவர் என்னுடைய ஆத்துமாவின் வழக்கை முடித்து என் பிராணனை அழிவுக்கு மீட்டு கொண்டார். பிரியமானவர்களே, இது சிலுவையில நடந்தது. இது சிலுவையில எனக்கு ஈவாய் கிடைத்தது. பிரியமானவர்களே, இதைத்தான் அவர் சொன்னார். சீசர்கிட்ட சொல்லும்போதெல்லாம், நான் போவேன், என்னை வேதபாரகர் பரிசேயர்கள்லாம் என்னை சிலுவையில் அடிப்பாங்க, மறிப்பேன். ஆனாலும் நான் 3ஆம் நாள் என்ன செய்வேன்? விழுந்திருப்பேன். நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவதினால் நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? நீதிமானாக்கப்பட போகிறீர்கள். எனவே தான் அவர் பாடு மரணத்தை அவ்வளவு தைரியமாய் தெளிவாய் பேசினார். எனவே நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய மிக 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 முக்கியமான சத்தியம், நீ பாவி அல்ல. யார் கிடையாது? யார் கிடையாது? பாவி அல்ல. நீ பாவின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா பிசாசுக்கு சந்தோஷம், பாஸ்டருக்கு சந்தோஷம். ஆனா நீ பரிசுத்தமானு ஒதுக்கிட்டினா பரலோகம் சந்தோஷம், இந்த உலகம் காலுக்குள்ள இருக்கும், பிசாசு உன் காலுக்கு, பிசாசின் தலை மேல உன் கால் இருக்கும். பிரியமானவர்களே, எதன் மூலமாய்? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்னுடைய எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய உயிர்த்தெழுதல் என்னை நீதிமானாக்கிவிட்டது. எனவே என் ஆத்துமாவின் வழக்கை அவர் முடித்தார். அவர் என்னை நீதிமானாக்குகிறார். எத்தனை பேசினா ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8 வேதம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. 30 முதல், எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை என்ன ஆயிட்டாராம்? அவர்களை என்னவாயிட்டாரு? பாவி ஆகிட்டார். இருக்கே, என்ன ஆகிட்டாரு? நீதிமான் ஆகிட்டாரு. எப்படி ஆகிட்டாரு? அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் நாம் என்ன செஞ்சிருக்கோம்? அவருடைய மரணத்தின் மூலமாய் என்னுடைய பாவம் போய் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் நாம் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை யாரையோ, இது யாரையோ, இது அவரு, இது நான் கிடையாது, போ, நீ உள்ளே போக முடியாது. ஆனா அவர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், என்னை முன்குறித்திருக்கிறார் என்பதை நீ இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினால நீ அறிக்கை செய்வேனால் நீ போகும்போது யாரா போனோம்? நீ போகும்போது யாரா போனோம்? திரும்ப வரும்போது எப்படி வரணும்? நீதிமானா வரணும். சிங்கமா போயிட்டு அசிங்கமா வரக்கூடாது. சிங்கமா போனா சிங்கமா, அதாவது சிங்கம் குகையிலிருந்து போகும்போது எப்படி தான் போவோம்? சிங்கமா தான் போவோம்.
வரும்போதும் சிங்கமா தான் வரும். ஒரு தேவனுடைய பிள்ளை நீதிமானாக்கப்பட்டவன் அவன் எப்போதும் யாருதான்? சிங்கம் தான் பிரியமானவர்களே. எனவே நீ நீதிமான் என்பதை அறிந்திருப்பாயானால், நீ நீதிமானாக்கப்பட்டதை உணர்ந்திருப்பாயானால், உன் ஆத்மாவில் அந்த தெளிவு இருக்குமானால், இந்த உலகமோ மாம்சமோ பிசாசோ ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கையை அவர் கல்வாரி சிலுவையில் நமக்கு சம்பாதித்து கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுதுனால அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதை என்ன செய்திருக்கிறார்? உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த உலகம் முத்திரை வச்சுச்சு, அந்த முத்திரையை உடைச்சி அவர் உயிர்த்தெழுந்து அவர் இந்த உலகம் முழுவதும் ஒத்துக்கொள்ளுகிற அளவுக்கு கிமு கிபி என்று 2ஆக பிரித்து, இப்ப நம்மளாம் யாரு? நீதிமான். நம்மளாம் யாரு? நம்மளாம் யாரு சொல்லுங்க? நீ நீ பாவினா அவனுக்கு அந்த பங்கு இருக்கு. நீ நீதிமான் சொன்னீங்கன்னா அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். பிரியமானவர்களே, எனவே இப்படிப்பட்ட வாழ்க்கையை, இப்படிப்பட்ட ஜீவியத்தை, இப்படிப்பட்ட சாக்கியத்தை அனுபவிப்பதற்கு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை ரோமர்ல 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ரோமர் 10 9 10 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு அவர் குமாரன் விசுவாசிக்க மாத்திரம் இல்லை, அடுத்த ஸ்டெப் நம்ம போறோம். எங்க போறோம்? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். ஏன்? நான் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பினார். அதான் சும்மா எழுப்பினார் இல்ல, உலகமெல்லாம் நம்புது. ஆனா நான் அவர் எழுப்பப்பட்டிருந்தால் நான் என்ன ஆயிட்டேன்? இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? இதுதான் உண்மையான விசுவாசம். இப்போ விசுவாசத்தான் நான் நீதிமான் ஆக்கினாரே அப்படிங்கிறத அவன் நினைச்சுவான், அன்பு கூறுவான். அவர் நீதிமானாக்கினார் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறவன் அவர்கிட்ட நினைச்சுவான், அன்பு கூறுவான். நம்முடைய அன்பு ஏன் ஏறுது இறங்குதே? நம்முடைய அன்பு ஏன் ஏறுது இறங்குது? சில சமயம் அவர் நம்புறோம். என்ன காரணம் தெரியுமா? நீ நிரந்தர நீதிமான் என்பதை நீ அறியாம இருக்க. நீ யாரு? உலகத்தில் இருக்கு நிரந்தர முதல்வன். நிரந்தர முதல்வன் இவன் கிடையாது, ஆனா நிரந்தர நீதிமான் நான். புரியுதா உங்களுக்கு? நிரந்தர முதல்வர் யாரும் கிடையவே கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒருக்க ஓட்டு போட்டு, ஆனா அவர் ஒரே தரம் செய்து முடித்தான்னு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஒரே தரம். பிரியமானவர்களே, நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை. அப்போ நீ இருதயத்துல விசுவாசித்து நீ வாயினால நீ அறிக்கை செஞ்சா நீ யாரு? நீதிமான். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேல அவரு அவனாலும் பாவம் செய்து பழத்தை பிடிங்கி சாப்பிட்டா எப்படி? மரத்தை பார்த்து அதை வளைச்சு அதை எட்டி பிடிச்சி அதை சாப்பிட்டா தான் என்ன செய்யணும்? பாவி ஆகணும். ஆனா உனக்கு நீதிமானாகிறதுக்கு வழி எப்படி? ரொம்ப ஈஸியா கஷ்டமா? நீ நீதிமானாகிறதுக்கு வழி ரொம்ப ஈஸி. பாவம் செய்து கஷ்டப்படணும். ஆனா நீதிமானாகிறதுக்கு என்ன செய்யணும்? கஷ்டமே பட வேண்டாம். கஷ்டம் இல்லாம ஈஸியா நீதிமான் ஆயிடலாம். எவ்வளவு எளிதான வழி ஆண்டவர் நமக்கு வச்சிருக்காரு தெரியுமா? நீதி உண்டாக இருதயத்திலே சுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எது வேணாலும் பொய்யாகும், வேதம் பொய்யாகாது. எனவே அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அவன் வெட்கப்படவே மாட்டான். அவன் வெட்கப்படாத அளவுக்கு நடத்துவான். ஏன்னா அவன் நீதிமான். ஏன்னா இவன் தன்னை நம்பல, யாரை நம்புறான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவன் விசுவாசிக்கிறான். பிரியமானவர்களே, இதுதான் நமக்கு கொடுக்கப்படும். இது நான் முதல்ல சொன்னது போல நிரந்தர நீதிமான். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வரைக்கும் படிச்சேன்னா உங்களுக்கு புரியும். நீங்களா இதை படிச்சேன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்களா இதை படித்தா மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். நல்லா புரியணும். நீங்களா அவங்க படித்தா மட்டும்தான் இது உங்களுக்கு என்ன செய்யும்? புரியும். நாங்கள் படித்து நீங்கள் படித்தீங்கன்னா மறந்து போயிடும். ஆனால் நீ படித்து உனக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு எப்பவும் இருக்கும். எப்பவும் நான் யார் தான்? இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி என்ன பங்குன்னு இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அந்த சித்தத்தின்படி நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும்
பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது வாரசத்தில் உட்கார்ந்து, எத்தனை பலியில? ஒரே பலியில முடிச்சுட்டு இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால இவர் எந்தெந்தைக்கும், அப்ப எந்தெந்தைக்கும் யாருன்னா யாரு? அவ்வளவுதான் மேட்ரு. அப்ப இது பொய்யா? அப்ப எந்தெந்தைக்கும் நான் யாரு? நீதிமான். அடுத்த வசனம் தான் ரொம்ப சுவாரஸ்யமான வசனம். அடுத்த வசனம் ரொம்ப அப்படி மகிமையா இருக்கிறது. 15 வசனம். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்படி சாட்சி சொல்லுகிறாரு? இவன் எந்தெந்தைக்கும் நீதிமான், இவன் எந்தெந்தைக்கும் பரிசுத்தவான் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர், எனக்கு எந்த மனுஷனுடைய சாட்சியும் தேவையில்லை, பரிசுத்த ஆவியானவர் சாட்சி சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. எனவே பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில வெட்கப்படாமல் வாழ வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றால், நீங்க நம்ப வேண்டியது ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவர் எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனவே யார்? நான் நீதிமான். உன் பாதை எப்படி இருக்கணும்? அப்போ நீதிமான். நீ ராஜ பாதையில நடக்கணும். என்ன பாதையில் நடக்கணும்? ராஜபாதை. நீதிமான் ராஜ பாதையில் நடப்பான். அப்படிப்பட்ட பாதையில் நடக்கும்படிக்குத்தான் வானத்திலிருந்து இறங்கி வந்தார், பிதாவிலிருந்து இறங்கி வந்தார். இந்த பூமியில 33 வருஷம் ஒரு மனிதனுடைய எல்லா கஷ்டங்களையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா சோதனைகளையும் அவர் கடந்து சென்று, என்னை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறபடினால் நாம் தைரியமாய் கிருபாசனத்தடியில கிட்டிச்சேர கடவோம் என்று வேதம் நமக்கு அப்படி எடுத்து ஏம்புகிறது. எனவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சாக்கியத்தை பெற்றிருக்கிற நீங்கள் இதை அசட்டை செய்வீர்களானால் ஒரு காலமும் நீங்க இதை சுதந்திரிக்க முடியாது. எனவே நாளைக்கல்ல, இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றைக்கே அனுக்கிற காலம். நீங்கள் இப்படி சுதந்திரித்துக் கொள்வீர்களானால் ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு யாரு கூடியது கிடையாது, மனுஷனுடைய கிடையாது. ரட்சிப்பு கர்த்தரே நம்மை ரட்சித்திருக்கிறார், கர்த்தரே நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார், கர்த்தரே நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். எனவே நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அப்படி நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.